அனைவருக்கும் வணக்கம். குசன், இப்போ நம்ம எதை பத்தி பேச போறான்னு தெரியுமா? தெரியும் லவன். வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி பற்றி தானே? ஆமா குசன், சரியா சொல்லிட்டியே. இது எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா? வலிமை படைத்த வளம் ஓங்கிய இந்தியா என்ற கண்ணோட்டத்தை நமக்களித்து அதற்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரை வாழ்ந்த மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் 91வது பிறந்த நாளும் கூட. ஆமா குசன், மிக முக்கியமான நாள் தான். 2020 என்றால் கலாம் ஐயா, கலாம் ஐயா என்றால் 2020 என்று நினைவுக்கு வரும் வகையில் அவரது வாழ்க்கை இருந்து வந்தது. ஆனால் அவர் உயிர் மூச்சாக கொண்டிருந்த அந்த இலக்கு 2020 பற்றி எவரும் பேசவில்லை. ஆமாலவன், சரியா சொன்ன. அதை பற்றி பேசவும் இல்லை. அவர் நினைத்தார், ஆனால் பாவம் அது நடக்கவில்லை என்று பரிதாபப்பட்டவர்கள்தான் அதிகம். ஆனால் அது சரிதானா? இல்லை குசன், அவர் நல்லவர், வல்லவர் என்று சான்றிதழ் கொடுத்துவிட்டு சிறிது நாள் அவரை பற்றி பேசிவிட்டு நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. ஆமாலவன், அது என்ன உண்மைன்னு சொல்லிடலாம். அவர் நம்பிக்கையுடன் கூடிய இந்தியா இலக்கு 2020 அவருக்கானது அல்ல, நமக்கானது, முற்றிலும் நமக்கானது, நமது நாட்டிற்கானது என்பதுதான். அவரோட நம்பிக்கை என்னவென்றால், அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி பெற்று வலிமையோடு திகழ வேண்டும் என்பதே அவரது உயிர் மூச்சாக இருந்தது. ஆம்லவன், அதை வெற்றி பெற செய்வதற்காகவே தொடங்கப்பட்டதுதான் கலாம் ஆண்டு என்பது. அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை தீபத்தை மக்கள் மனதில், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் மனதில் கொண்டு செய்வதற்காகவே கலாம் ஆண்டு என்று நல்லோர் வட்டத்தால் உருவாக்கப்பட்டது. சிறப்பு குசன், முக்கிய காரணம் நம் நல்லோர் வட்டம்தான் இதற்கு. அது செயல் வடிவம் பெறுவதற்கான மாணவர் களம், இளைஞர் களம், மகளிர் களம், கிராம களம், அரசு இயல் களம், விழிப்புணர்வு களம், அமைப்புகள் களம், இது போன்ற பல களங்கள் மூலம் 100 துறைகள் உருவாக்கியுள்ளார்கள். ஆஹா, சிறப்பு! நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகளை பற்றி என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சமூக உணர்வு கொண்டுள்ள அனைவரும் செய்து வரும் சமூக பணிகள் அனைத்தும் நிச்சயமாக இந்த 100 துறைகளில் ஏதாவது ஒன்றும் இருக்க முடியும். ஆம் குசன், அந்த சேவை முழுமையடைவதும் கலாம் ஐயாவின் எண்ணம் வெற்றி பெறுவதும் ஒன்றே என்று புரிதலோடு நாம் விரும்பும் ஒரு துறையில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு கூகுள் படிவத்தில் நாம் விரும்பும் ஒரு துறையில் இணைத்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சிலவன், நிச்சயமாக நாமும் இதில் பங்கேற்று ஒரு துறையை தேர்ந்தெடுத்து உறுதிப்படுத்தி 1000 பேர்களுடைய சந்திப்போடு நமக்கு நம்பிக்கையை இன்னமும் அதிகப்படுத்தி நாட்டிற்கும் நம்பிக்கை அளிப்போம். 1000 பேர் சந்திப்பா? எங்கே, எப்போது? அக்டோபர் 15 அன்று கோவை சரவணம்பட்டி ஆதித்ய அரங்கத்தில் கலாம் ஆண்டு 3 புத்தாண்டு விழாவில் கலந்து கொண்டு நம் சேவையை தொடங்குவோம். ஆஹா, மகிழ்ச்சி குசன். இந்த மகத்தான விழாவிற்கு நாம் வருகை தருவோடு மட்டுமில்லாமல் நமக்கு தெரிந்த 10 நபர்களுக்கு இதை நம்பிக்கையாக அளித்து அவர்களையும் கலந்து கொள்ள செய்வோம். சிறப்பு லவன், அப்படியே செய்வோம். அனைவரும் வாருங்கள், நாம் விரும்பும், நாம் உருவாக்கும் லட்சிய சமுதாயம்